எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது பேர் அச்சாரி ஆலு. ஸோ அச்சாரனா ஊறுகாய், அதாவது பிக்கிள். ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பைசியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அருமையான அச்சாரி ஆலு செய்ய நான் பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பேபி உருளை இல்லைன்னா நீங்கள் நம்ம எப்போவுமே செய்கிற ரெகுலர் உருளைக்கிழங்குலையே செய்யலாம். பேபி உருளையை எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு ஒரு பவுலில் போட்டு வைங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா செய்ய ஒரு மிக்சர் ஜாரில் 8 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கரும் சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் இஞ்சி விழுது தனித்தனியாக சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் வேக வச்சு தோல் எடுத்துட்டு 300 கிராம் பேபி பொட்டேட்டோஸை கடாயில் சேர்த்து உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக கிண்டி விடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுங்க. இந்த வினிகர் சேர்க்கும் போது இது ஒரு லேசான புளிப்பு கொடுக்கும். இது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் கருப்பு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட கருப்பு உப்பு இல்லைன்னா, அதாவது பிளாக் சால்ட், நீங்கள் சாதா உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொடி எல்லாம் உருளைக்கிழங்கு மேலே கோட் ஆனதும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான இந்த அச்சாரி ஆலு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. நல்ல ஸ்பைசியான டேஸ்டியான அச்சாரி ஆலு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். உருளைக்கிழங்கு வச்சு இது நான் செய்யலாம். நீங்கள் இது வெறுமனே சாப்பிடலாம், இல்லைனா சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.